Hey hi guys, welcome back to our channel Kannan Yoga Samayal. ஸோ எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஊரில் போய் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அது முன்னாள் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம், பட் அது செட் ஆகலை. ஸோ நானும் எங்கள் அப்பா அண்ட் என் தங்கச்சி நாங்கள் 3 பேரும் வந்து போய் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கலான்ட்டு போனோம். மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ. ஸோ எப்படியும் அந்த கடைக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் முன்னாள் நைட்டே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், பட் அது எங்களுக்கு செட் ஆகல. நானும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே போய் வாங்கியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ நானும் என் தங்கச்சும் சேமான ட்ரெஸ் தான் வாங்கினோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் வந்து பிக் பண்ணியிருந்தோம். எனக்கும் என் தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தோம் இந்த வாட்டி. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம், பிங்க் கலர். ஸோ நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் அவளுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து பிக் பண்ணிட்டோம், பிங்க் கலர். நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா சொன்னாங்க, இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தெரியல, பட் இப்போ வீடியோவில் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல கலராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து தீபாவளிக்கு வியர் பண்ணியிருந்தீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து ஃபைனலாக எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி வந்து எடுத்திருந்தோம். சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகின மாதிரி எடுத்தோம். நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன்னு என் தங்கச்சி தான் 2 பேரும் ஒரே மாதிரி போடலாம் அப்படின்னா. ஸோ அதனால வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி கலர் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஜூனியர் கோப்பானாவுக்கு தான் போய் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஜூனியர் கோப்பானாவுக்கு போகிறோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து 1 மந்த் வந்து புரட்டாசி இருந்தோம். ஸோ 1 மந்த் கழிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கரெக்டாக வந்து தீபாவளி முன்னாள் தான் நாங்கள் வந்து புரட்டாசி விரதத்தை முடித்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் போய் ஒரு டேபிளில் வந்து உட்காந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். மெனுவை பார்த்து நாங்கள் வந்து பிரியாணி சொல்லியிருந்தோம், சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டு மீல்ஸ் கேட்டோம். மீல்ஸ்லாம் வந்து காலி ஆகிடுச்சு அப்படி சொன்னாங்க. ஸோ நான்வெஜ் மீல்ஸ்லாம் காலி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பிரியாணி அண்ட் சிக்கன் பரோட்டா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் கொத்து பரோட்டா. என் தங்கச்சி வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தா. அண்ட் நாங்கள் 3 பேரும் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி தலைக்கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்களுக்கு இந்த தலைக்கறி வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைக்கறி வந்து ஹீட்டே பண்ணலை. ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, ஹீட்டே பண்ணாத ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா முதல்ல சாப்பிட்டு பார்க்க சொன்னோம். எங்கள் அம்மா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை செகண்ட் பைட் சாப்பிடும் போது சுத்தமாக நல்லாவே இல்லை. எங்கள் அப்பா வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து வெயிட்டர் கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாக சூடாகவே இல்லை. ஒரு மாதிரி டேஸ்டே ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இல்லை. அண்ட் பிரியாணி வந்து ஓகேவா இருந்துச்சு. ஓகே மீடியமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் என் தங்கச்சியோட சிக்கன் கொத்து பரோட்டா உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ அந்த பிரியாணி அண்ட் தலைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். நாங்கள் அது கூட எப்படி ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா வந்து புரட்டாசிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நான்வெஜ் வந்து நாங்கள் இதை சாப்பிட்டோம். ஸோ அதனால வந்து ஏதோ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். அண்ட் வந்து அவங்க எக் கிரேவி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
அந்த எக்கோட ஓடு அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்பா வந்து உடனே வெயிட்டர் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எக்ல வந்து இந்த மாதிரி ஓடு இருந்துச்சு அப்படியே இந்த பாயில்டு எக்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து அந்த ஒயிட் எக்கை வந்து சுத்தமாக சாப்பிடல. இந்த உள்ள வந்து அந்த எல்லோ எக் இருக்கும்ல, ஸோ அதுதான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் பைட்லாம் வைக்கும் போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொறுக்கு முறுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க, எக்கு சாப்பிடாதீங்க, அதில் ஓடலாம் அப்படியே இருக்கு பாருங்க, ஒயிட் எக் அப்படியே இருக்கும், உள்ள இருக்க அந்த எல்லோ எக் மட்டும் சாப்பிட்டேன். அண்ட் வெளியே வந்து ஒரு தாத்தா வந்து புக்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ கலரிங் புக்லாம் வாங்கணும். ஹாய் காய்ஸ், இப்போதான் நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்லாம் போனோம். என் தங்கச்சி ட்ரெஸ் போட்டா. ஸோ நான் இதுக்கப்புறம் தான் ரெடி ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் சூப்பராக தலையெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். நாங்கள் அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. அண்ட் ஈவினிங் மேலே தான் வந்து வெடிலாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் பாட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பட்டாசு பாக்ஸை ஓப்பன் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் தீபாவளி வந்து ஈவினிங் மேலே தான் வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பித்தோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த பாக்ஸில் ஃபுல்லாக வந்து இந்த நைட்டில் வெடிக்கக்கூடிய வெடிலாம் தான் நிறைய இருந்துச்சு. சுர்சுர்வத்தி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த கார்ட்டூன் டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மிளகா வெடி அண்ட் லக்ஷ்மி வெடி, ஆட்டோ பாம், சங்கு சக்கரம், அப்புறம் அந்த எலக்ட்ரிக் வெடி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சூப்பராக நாங்கள் வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அந்த வெடிக்கிற டைம் அண்ட் ஃபோட்டோ எடுக்கிற டைமில் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 1 hour 2 hours வந்து கரண்ட்டே இல்லை. ஸோ பரவாயில்ல சொல்லிட்டு நாங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இருட்டில் தான் நாங்கள் வந்து வெடிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் வெடிக்கும் போது சூப்பராக லைட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ உங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் தீபாவளி இப்படி தான் போச்சு.